This sermon, Demonology Part 2, Religious Realm, was delivered on Tuesday afternoon, June 9th, 1953 at Roberts Park Amphitheater, Connersville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா, இந்தியானா, கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமெனாலஜி, பேய்சாஸ்திரம் 2ஆம் பகுதி, மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And one time, these little old churches used to be out here. Some of you, I watch these gray-headed men. ஒரு சமயத்தில் இந்த சிறிய பழைய சபைகள் எல்லாம் வழக்கமாக இங்கே வரும். உங்களில் சிலர் இந்த நரைத்த தலை மனிதரை நான் கவனிக்கிறேன். My boy yesterday, I was in the room studying, and a minister came by and said, "Like shake hands with your dad." நேற்று நான் என்னுடைய அறைக்குள்ளாக தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போது யாரோ ஒரு போதகன் என்னுடைய மகனிடத்தில் வந்து உன்னுடைய தகப்பனாருடன் கை குலுக்க விரும்புகிறேன் என்று கூறினாராம். Of course, my boy's been raised up with Brother Baxter and them who just, oh, that's it, quickly. I don't like that. நிச்சயமாக என்னுடைய மகன் சகோதரன் பாக்ஸ்டர் இன்னும் மற்றவர்களோடு வளர்ந்தவன். அவர்கள் வெறுமென இல்லை என்பார்கள், அவ்வளவுதான். எனக்கு அந்த விதம் விருப்பமில்லை. புரிகின்றதா? No matter if of course I can't be serving of man and God too, but I think I like to shake hands with my brethren. I like to do that. நிச்சயமாக என்னால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் கூட ஊழியக்காரனாக இருக்க முடியாது. ஆனால் என் சகோதரர்களோடு கூட கை குலுக்க நான் விரும்புகிறேன் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். There's something about it I like to shake the hands of a minister, not only a minister but any child of God. I like to do it. அங்கே அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. ஒரு ஊழியனுடைய கரத்தை, ஏன் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையின் கரத்தையும் நான் குலுக்க விரும்புகிறேன். I didn't know about it until my wife had told me a little later. கொஞ்சம் கழித்து என் மனைவி என்னிடம் அதை கூறும் வரைக்கும் நான் அதை அறியாதிருந்தேன். Well, if he could have told that minister just a minute, he's back there in prayer, and I'll see what he can say. Well, that would have been better. So I give him a little correction on that, not to do that. See? அவன் அந்த ஊழியனிடத்தில் ஒரு நிமிஷம் அவர் பின்னால் இருக்கிறார், அவர் என்ன கூறுகிறார் என்று நான் கேட்டு சொல்லுகிறேன் என்று கூறியிருக்கலாம். சரி, அது சற்று மேலானதாக இருந்திருக்கும். ஆகவே அப்படி செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு ஒரு சிறிய திருத்தத்தை அதன் பேரில் நான் கொடுத்தேன். புரிகின்றதா? And so it's true, you can't just be right out, as the brother said a while ago. If you do, then at night time I'm warned, you see. ஆகையினால் அது உண்மைதான். சற்று முன்பு சகோதரன் கூறினது போன்று நீங்கள் நேராக அப்படியே வெளியே போக முடியாது. அப்படி செய்தால் இரவு நேரங்களில் நான் களைத்து போய் விடுவேன். பாருங்கள், The people go to talking and everyone has maybe a sickness, and when they go to speaking about it, quickly there's the angel of the Lord right there to tell about it. ஜனங்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எல்லாருக்கும் ஒரு கால் ஒரு சுகவீனம் இருக்கலாம். அதை குறித்து பேசிக் கொள்ளும் போது உடனே கர்த்தருடைய தூதன் அதை குறித்து கூற சரியாக அங்கே இருந்தார். There's someone sitting looking right at me now knows that to be true from just a few minutes ago or about an hour and a half ago. அங்கே யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு நேராக என்னை நோக்கி பார்த்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். அது உண்மை என்பதை ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னரே அவருக்கு தெரியும். A lady sitting here who didn't know what it was that the angel of the Lord spoke to her the other night and told her something and she couldn't understand it. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அம்மாளுக்கு அது என்னவென்றே தெரியாது. அதாவது அன்றொரு இரவு கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் பேசி ஏதோ காரியத்தை அவளிடம் கூறினார். அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But today it happened, so she knows now what it means when he was speaking to her. ஆனால் இன்றைக்கோ அது சம்பவித்தது. ஆகையினால் அவர் அவளோடு பேசிக் கொண்டிருந்தது என்னவென்று அவள் இப்பொழுது அறிவாள். And how standing there talking to her, the angel of the Lord went right straight back out and told her what her trouble was and what was all about and what she was thinking about. அங்கே அவளிடத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனானவர் நேராக காரியத்துக்குள் சென்று அவளுக்குள்ள தொல்லை என்னவென்றும் அதெல்லாம் என்னவென்றும் அதை குறித்து அவள் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறாள் என்றும் கூறினார். One of her loved ones and how God had spoken, said He'd confirmed it and what was going to take place.
அவள் நேசிக்கின்றவர்களில் ஒருவர் தேவன் எப்படியாய் பேசி அவரதை உறுதிப்படுத்தினார் என்றும் என்ன சம்பவிக்க போகிறதென்றும் கூறினார். So that's just exactly the way it'll be. See, God has said so. ஆகையினால் அது சரியாக அந்த விதமாகவே இருக்கும். புரிகின்றதா? தேவன் அந்த வண்ணமாய் கூறினார். Now, what about a few times that ever, and then and each vision just weakens you that much more, you see. சரி, இப்பொழுது அந்த விதமாக சில சமயங்களில் நடந்தால் அதை குறித்து என்ன? அப்படியானால் ஒவ்வொரு தரிசனமும் இன்னும் அதிகமாய் உங்களை பலவீனப்படுத்தும். பாருங்கள். And the first thing you know, when you get to church at night, you're just so completely wore out, you just don't know hardly what to do. நீங்கள் அறிந்த முதலாவது காரியம், இரவில் நீங்கள் சபைக்கு போகும்போது நீங்கள் அவ்வளவாய் களைத்து போய் என்ன செய்வதென்றே தெரியாத நிலைக்குள் ஆகிவிடுகிறீர்கள். And you pray for me now, see, because it's out of one meeting to another to another. இப்பொழுது நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். பாருங்கள், ஏனென்றால் அது ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொன்றிற்குமாக இருக்கிறது. Well, if this was the only meeting, it would be different. If I was going home now, I wasn't going to do nothing for a couple of months, go out and get my fishing line and go fish. அது வித்தியாசமாய் இருக்க போவது இந்த கூட்டத்தில் மட்டும்தான். இப்பொழுது நான் வீட்டிற்கு போவதா இருந்தால் ஒரு சில மாதங்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய போவதில்லை என்றால் வெளியே சென்று என்னுடைய தூண்டிலை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க போய் விடுவேன். But I got to go from one meeting right to another, from one right to another, you see. That's what makes it. ஆனால் நான் ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்துக்கு நேராக போக வேண்டியதா இருந்தால் ஒன்றிலிருந்து நேராக இன்னொன்றுக்கு, பாருங்கள், அதுதான் அந்த விதமாய் ஆக்குகிறது. And you all pray, you people back there in the audience. They told me last night that I was speaking to a certain person, and the person did not respond to the call. That's pretty dangerous, you see. நீங்கள் எல்லாரும் ஜெபியுங்கள். இங்கே கூட்டத்தில் பின்னாக உட்கார்ந்திருக்கும் உங்களை தான் நேற்று இரவு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை. அது மிகவும் அபாயகரமானது. பாருங்கள். When he said it, well, sometimes these lights don't shine. There's a dark spot in between there. சில சமயங்களில் இந்த விளக்குகள் சரியாக பிரகாசிப்பதில்லை. அங்கே இடையில் ஒரு கருத்த இடம் இருக்கிறது. Now watch the angel of the Lord when he's standing here. I can feel it. Then I'll feel it move from me, and I'll watch it leave me, and it'll go over somewhere and stand there a little bit, and I can see it. கர்த்தருடைய தூதனானவர் இங்கே நின்று கொண்டிருக்கையில் நான் அவரை கவனிப்பேன். என்னால் அதை உணர முடியும். பின்னர் அது என்னை விட்டு அசைந்து போகின்றதை என்னால் உணர முடியும். நான் அதை கவனிப்பேன். அது என்னை விட்டு போய் யாருக்கு மேலாவது சென்று அங்கேயே கொஞ்ச நேரம் நிற்கும். என்னால் அதை காண முடியும். It'll flash on, and there'll be a vision come. அங்கே அது திடீரென பிரகாசிக்கும். அங்கே ஒரு தரிசனம் உண்டாகும். Then I'll see the vision. I'll watch what kind of looking person it is around there. I find the person and I speak. That's what takes place. That's what happens. பின்னர் நான் ஒரு தரிசனத்தை காண்பேன். எந்த விதமான காணப்படுகின்ற நபரை சுற்றி அது அங்கே இருக்கிறது என்பதை நான் கவனிப்பேன். நான் அந்த நபரை கண்டுபிடிப்பேன். அதன் பின்னர் நான் பேசுவேன். அதுதான் சம்பவிக்கின்றது. அதுதான் நடைபெறுகின்றது. You don't have to tell everybody that, but that's what takes place, you see. It's all in the spiritual realm. அதை நீங்கள் எல்லாரிடத்தும் கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சம்பவிக்கின்றது அதுதானே. பாருங்கள், ஆவிக்குரிய ஆதிக்கத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. And then if that person don't respond, it'd be like reading the Bible here and saying nothing to it, walk away from it, see? So that makes it pretty bad. அப்படி அந்த நபர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால் வேதத்தை வாசித்துவிட்டு இதற்கு ஒன்றுமில்லை என்று கூறி அங்கிருந்து நடந்து போய் விடுவது போன்றுதான் இருக்கும். புரிகின்றதா? ஆக அது அதனை மிகவும் மோசமாக்கி விடுகின்றது. So be on alert, be listening, be watching. When he speaks, answer. See, just be ready to answer at any time. எனவே விழிப்பாயிருங்கள், செவி கொடுத்துக் கொண்டிருங்கள், கவனித்துக் கொண்டிருங்கள். அவர் பேசும்போது பதிலளியுங்கள். பாருங்கள், எந்த நேரத்திலும் பதிலளிக்க ஆயத்தமாயிருங்கள். And so my wife and brother Beeler and many of them this morning was telling me about it. That it was calling a man about his brother somewhere that had something wrong with him and so forth. ஆகவே என்னுடைய மனைவியும் சகோதரன் பீலரும் அவர்களில் அநேகரும் இன்று காலையில் அதை குறித்து என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தனர். அதாவது அது ஒரு மனிதனை, அவனுடைய சகோதரனை குறித்து எங்கேயோ ஏதோ காரியம் அவனோடு தவறாக இருந்தது முதலானவற்றை கூறினது. And the man did not respond to the call, so that can't be helped. That's between God and the man. அந்த மனிதனோ அந்த அழைப்பிற்கு மாறுத்திரம் கொடுக்கவில்லை.
அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே உள்ளதாய் இருக்கிறது. And the vision left me then. I couldn't find it no more because it didn't answer. So be watching, be on alert. அந்த தரிசனம் என்னை விட்டு போயிற்று. அதற்கு பின்னர் என்னால் அதை அறிய முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவர் மாறுத்திரம் அளிக்கவில்லை. ஆகையினால் கவனித்துக் கொண்டே விழிப்பாயிருங்கள். Now, taking this subject of demonology and speaking about demons. இப்பொழுது பேய் சாஸ்திரம் என்ற பொருளை எடுக்கையில் பேய் பிசாசுகளை குறித்து பேசுகிறோம். Now, people, when you say demon, right quick they begin to think, oh, some fanaticism or something. ஜனங்களிடத்தில் நீங்கள் பேய் பிசாசு என்று கூறும்போது உடனே அவர்கள் அது ஏதோ மூட நம்பிக்கை அல்லது ஏதோ காரியம் என்று நினைக்க துவங்குகின்றனர். But demons is just as real as angels. They're just as real. ஆனால் தேவதூதர்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு பேய் பிசாசுகளும் உண்மையே. அவைகள் அவ்வளவு உண்மையானதே. And the devil is just as real a devil as Jesus Christ is the Son of God. He's a devil. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்பது உண்மையாய் இருப்பது போன்றே பேய் பிசாசு உண்மையிலேயே ஒரு பேய்தான். Heaven is just as real, and there is no such a thing as hell. There's no such a thing as heaven. நரகம் என்ற ஒன்று கிடையாது என்பீர்களானால் பரலோகம் என்ற ஒன்றே இருக்க முடியாது. If there is an eternal punishment rather, there's no eternal blessed. நித்தியமான தண்டனை இல்லை என்றால் நித்தியமான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. If there's no day, there's no night. See? But as sure as there's day, there's night. பகலே அங்கே இல்லாமல் இருந்தால் அங்கே இரவே இருக்க முடியாது. புரிகின்றதா? ஆனால் பகல் அங்கே இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக இரவும் இருக்கிறது. As sure as a Christian, there's bound to be a hypocrite. ஒரு கிறிஸ்தவன் அங்கே இருக்கிறான் என்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அங்கே ஒரு மாய்மாலக்காரன் இருந்தாக வேண்டும். As soon as there's somebody that's genuine from God, there's somebody to impersonate that. See? தேவனிடத்திலிருந்து வந்த அசலான யாரோ ஒருவர் அங்கே இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அங்கே அதை போலியாய் செய்ய யாரோ இருப்பதும் நிச்சயமாய் இருக்கிறது. புரிகின்றதா? It's just exactly pro and con, black and white, right on down through life, on everything true and false, everywhere. அது சரியாக அப்படியே சார்பாகவும் எதிராகவும் கருப்பும் வெள்ளையும் அப்படியே வாழ்க்கையினூடாக பார்த்தால் எல்லா காரியங்களும் உண்மையானதும் கள்ளத்தனமானதும் எல்லாவிடத்தும் இருக்கிறது. And there's a false gospel, there's a true gospel. There's a true baptism, there's a false baptism. அங்கே ஒரு தவறான சுவிசேஷம் இருக்கிறது, அங்கே ஒரு உண்மையான சுவிசேஷமும் இருக்கிறது. அங்கே ஒரு உண்மையான ஞானஸ்தானம் இருக்கிறது, ஒரு தவறான ஞானஸ்தானம் இருக்கிறது. There's a make believe and there's a real. There's a true American dollar, there's a false American dollar. There's a genuine Christian, there's a genuine hypocrite. See? It's just impersonating. போலி விசுவாசம் அங்கே ஒன்று இருக்கிறது, ஒரு உண்மையான ஒன்றும் அங்கே இருக்கிறது. ஒரு உண்மையான அமெரிக்க டாலர் நோட்டும் இருக்கிறது, அங்கே ஒரு கள்ள அமெரிக்க டாலர் நோட்டும் இருக்கிறது. ஒரு அசலான கிறிஸ்தவன் அங்கே இருக்கிறான், ஒரு அசலான மாய்மாலக்காரனும் அங்கே இருக்கிறான். பாருங்கள், அது அப்படியே போலியாய் செய்கிறது. So you find that. So it all goes together. Now we can't separate it. God lets the rain fall. அவ்விதமாக நீங்கள் அதை காண்பதினாலே அந்த விதமாகவே அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறது. இப்பொழுது நம்மால் அதை வேறு பிரிக்க முடியாது. மழை பெய்யும்படியாய் தேவன் செய்கிறார். May let me speak here just a little bit. சற்று நேரம் அவர்தாமே என்னை பேசும்படியாய் அனுமதிப்பாராக. How many preachers is here? Raise up your hands. All around preachers. Let's see your hands. Well, God bless you, brethren. இங்கே எத்தனை பிரசங்கிமார்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எல்லாவிடத்தும் உள்ள பிரசங்கிமார்களே, உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரர்களே. Now, you don't take this for doctrine now, but just before we approach this vital subject, I tell you one. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த முக்கியமான பொருளை நாம் அணுகுவதற்கு முன்னர் என்ன என்று நான் உங்களிடம் கூறுவேன். How many Pentecostal people here? Raise up your hands. All around everywhere. You're all Pentecostals. All right? இங்கு எத்தனை பெந்தேகோஸ்து ஜனங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சுற்றிலும் எல்லாவிடத்திலும். சரி, நீங்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்துகள், சரிதானே? I'll tell you what I had when I first come into your ring. நான் முதலாவதாக உங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வந்தபோது, உங்களை போன்றவர்கள் மத்தியில் வந்தபோது எனக்கு என்ன இருந்தது என்பதை நான் உங்களிடத்தில் கூறப் போகிறேன். I was right up here in Indiana at a certain place called Mishawaka. நான் சரியாக இங்கேதான் இந்தியானாவில்
மிஷவாக்கா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தேன். The first group of Pentecostal people I ever seen is called the Pentecostal Assemblies of Jesus Christ, I believe, or something like that. Wonderful bunch of people. நான் முதல் முறையாக கண்ட பெண்டேகோஸ்தே ஜனங்களின் கூட்டம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பெண்டேகோஸ்தே அசெம்பிளிகள் என்று அழைக்கப்பட்டனர் என நினைக்கிறேன், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியம். அற்புதமான ஜனக்கூட்டம். Now they organize together and call it United Pentecost. இப்பொழுது அவர்கள் தங்களை ஸ்தாபனமாக்கி கொண்டு ஐக்கிய பெண்டேகோஸ்து என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். They break up from the rest of them because of an issue of water baptism. அவர்கள் மற்றவரிடத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்டனர். காரணம் தண்ணீர் ஞானஸ்நானத்தில் உண்டான விவாதமே. That don't make them any hypocrites. There's many a real genuine Holy Ghost born again Christian in the ranks. அது அவர்களை எந்த ஒரு பாய்மலமாய் ஆக்குகிறதில்லை. அங்கே அநேக அசலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். And God gave them the Holy Ghost by being baptized in Jesus' name, and they give the others the baptism of the Holy Ghost, being baptized in Father, Son, Holy Ghost. So God gives them the Holy Ghost who obeyed Him. So who obeyed Him? There you are. இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றபடியினால் தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருந்த மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆக அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆக யாருக்கு கிடைத்தது? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அங்கேதான் காரியம். If you just forget them that wants to be one way, let them be, and you go ahead and be brothers. That's all. Don't. உங்களால் அதை மறந்து அவர்கள் ஒரு விதமாய் இருக்க விரும்பினால் அவர்களுடைய வழியிலே அவர்களை போக விடுங்கள். நீங்கள் உங்களுடையதில் தொடர்ந்து போய் சகோதரராய் இருங்கள். அவ்வளவுதான். What done it was breaking away. See, what is tearing up brotherhood, setting out and separating yourselves. No, sir, we're not separated. We're one. That's right. அது செய்தது என்னவென்றால் அவர்களுக்குள் பிளவுகளை உண்டாக்கி பிரிந்து போக செய்து, புரிகின்றதா? என்ன? விளவுபடுத்திக் கொண்டு கிழித்துக் கொண்டும் சகோதரத்துவத்தை உடைத்துக் கொண்டும் வெளியேறிக் கொண்டும் உங்களுக்குள்ளாகவே பிரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இல்லை ஐயா, நாங்கள் பிரிந்திருக்கவில்லை, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அது சரி. ஆனால் நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது நான் அந்த ஜனங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். Southern Baptist church. Well, I'd see those people. I went in there and they were clapping their hands, hollering, one of them, glad I can say I'm one of them. I thought, my. அப்பொழுது நான் ஒரு சாதாரண சிறிய பழைய தெற்கத்திய பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வெளிவந்தவன். அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று நான் அங்கே போனேன். அவர்கள் கரங்களை கட்டிக்கொண்டு அவர்களில் ஒருவன் என்று கூற நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன என்று நான் நினைத்தேன். First thing you know, here comes somebody down through there dancing as hard as they could dance. I thought, what church manners? I never heard such things as that. முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அங்கே யாரோ ஒருவர் ஊடாக அவ்வளவு கடினமாக நடனமாடி கொண்டு வந்தார் என்று. நான் என்ன சபை பண்பு, இப்படிப்பட்டதான காரியங்களை நான் கேட்டதே இல்லையே என்று நான் அப்படியே அவர்களை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருந்தேன். சரி, இந்த ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் என்னதான் சம்பவித்ததோ என்று வியந்தேன். Now you've heard me tell my life story where I hit that meeting there, but this is one thing I've never told it before in public. இப்பொழுது என்னுடைய ஜீவிய கதையை நான் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் இந்த கூட்டத்தை குறித்து கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் சொன்னதே இல்லை. ஜனங்கள் முன்னிலையில் இதை நான் கூறினதே இல்லை. So now if you want to rub it off your recorder, well you can do so. All right. உங்களுடைய ஒலிப்பதிவு பெட்டியிலே வேண்டுமானால் நீங்கள் இதை அழித்து விடலாம். ஏன் உங்களால் அப்படி செய்ய கூடும். சரி. Now in this I watched. And now I thought, well, them people is the happiest people I ever seen in my life. They wasn't ashamed of their religion. இதில் நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். சரி, இந்த ஜனங்கள் நான் என் ஜீவியத்திலே கண்ட மிகவும் சந்தோஷமானவர்களாய் இருந்தார்கள் என்று நான் நினைத்தேன். அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படவே இல்லை. We Baptists get this little bit of shame once in a while, you know.
And when they go to pray, get behind the fan, பாப்டிஸ்டுகளாகிய நாம் சற்று வெட்கப்படுகிறோம். ஓரில் ஒரு பொழுது உங்களுக்கு தெரியுமே, புரிகின்றதா? அவர்கள் ஜெபிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும், விசிறி பின்னால் போய்விடுவது உங்களுக்கு தான் தெரியுமே. But then people wasn't. Brother, they had religion all inside, outside, and all over them. ஆனால் அந்த ஜனங்களோ அப்படி வெட்கப்படவில்லை சகோதரனே. உள்ளே எல்லாம் வெளியே எல்லாம், அவர்கள் மேலே எல்லாம் சுற்றிலும் அவர்கள் மார்க்கத்தை உடையவர்களாயிருந்தார்கள். Well, I remember that night when I got on the platform, that all preachers on the platform is the convention. நான் மேடையின் மேல் ஏறினேன். அந்த இரவு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அது ஒரு கன்வென்ஷன். அதில் எல்லா பிரசங்கிமார்களும் மேடையின் மேல் வரவும் என்று கூறினார்கள். They had to have it up here in the north on account of the colored problem, the Jim Crow law of the South. So there's all met there from everywhere. அவர்கள் அதை இங்கே வடக்கில் வைத்தார்கள். ஏனென்றால் தெற்கத்திய ஜிம் க்ரோ சட்டமாகிய கருத்தவர்களின் பிரச்சனை இருந்தது. ஆகையால் அவர்கள் எல்லாருமாக எல்லா இடத்திலும் இருந்து அங்கே வந்து கூடினர். So I was sitting up there and he said, I heard all preachers through that day and that night. ஆக நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த பகல் இரவு முழுவதுமாக எல்லா பிரசங்கிமார்களும் பேச நான் கேட்டேன். He said some old preacher is an old colored man, come out just a little bit of rim of hair around his head like that, big old long frock tail preacher coat on, velvet collar in hot weather. அவர்கள் ஏதோ ஒரு மூத்த பிரசங்கியாரை சொன்னார்கள். அவர் ஒரு கருத்த மனிதர். அவர் வந்து தலையை சுற்றிலும் ஒரு வளையம் போன்று கொஞ்சம் தலைமயிர் அவருக்கு இருந்தது. இந்த விதமாக ஒரு நீண்ட பிரசங்கியார் ஆடையை அணிந்தவராய், வெல்வெட் கழுத்துப்பட்டியை உடையவராய் அந்த உஷ்ணமான நேரத்தில் வந்தார். Poor old fellow come out there like this. He said, "My dear children, I won't tell you." Got to testifying. பாவம், அந்த ஏழை மனிதன் இந்த விதமாக அங்கே வந்தார். அவர், என்னுடைய அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்று அவருடைய சாட்சியை கூறிக்கொண்டிருந்தார். மேடையின் மேல் இருந்தவர்களில் நான் தான் வாலிபமான பிரசங்கி. So then he said, I tell you, he took his text from over in Job, where were you when I laid the foundations of the world, declaring to me where they're fastened. ஆக அதற்கு பின்னர் அவர், நான் உங்களிடத்தில் கூறுகிறேன் என்று அவருடைய பேசும் பாகத்தை யோபிலிருந்து, அதாவது நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது என்பதை எடுத்தார். All these other preachers have been preaching about Christ along the regular run. I listened to them, enjoyed it. மற்ற எல்லா பிரசங்கிமார்களும் கிறிஸ்துவை குறித்து வழக்கமாக செய்வது போல பிரசங்கித்தார்கள். நான் அதையெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். But now that old boy, he went back under about 10,000 years before the world ever started. ஆனால் அந்த வயதானவர் அப்படி செய்யவில்லை. அவர் நேராக உலகம் உண்டாவதற்கு 10,000 வருடங்களுக்கு முன்னர் அக்கறைக்கு போய்விட்டார். He went up into the heavens and come plumb down across the skies what was taking place. அவர் நேராக பரலோகத்திற்கு சென்று அங்கிருந்து நேராக வானத்தினூடாக இறங்கி என்ன நடக்கிறது என்று பிரசங்கித்தார். What they was preaching on going on in the daytime, he's preaching on what's taking place in heaven. பகல் பொழுதில் நடப்பவைகளை மற்றவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இவரோ பரலோகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பேசினார். He brought Christ back on the horizontal rainbow back there somewhere in eternity. அவர் கிறிஸ்துவை திரும்பவும் நேராக உள்ள வானவில்லில் கொண்டு வந்து திரும்ப எங்கோ நித்தியத்துக்கு கொண்டு போய் விட்டார். Well, he had been preached about 5 minutes. That old fellow something got a hold of him. He jumped up in the air and clicked his heels, got a hard whoop. ஏன் 5 நிமிடம் கூட அவர் பேசவில்லை. அதற்குள்ளாக ஏதோ காரியம் அவரை அப்படியே பற்றி கொண்டது. உயரே ஆகாயத்தில் குதித்தார். 2 பாதரட்டைகளையும் ஒன்று சேர்த்து இடித்து சத்தமிட்டு ஹுப்பி என்றார். He had about as much room as I got up here. He said, "You ain't got enough room for me to preach," and away he went. இங்கே எனக்கு இருக்கின்ற அளவிற்கு தான் அவருக்கு அங்கே இடம் இருந்தது. ஆனால் அவரோ, நான் பிரசங்கிப்பதற்கு இங்கே போதுமான இடமில்லை என்று கூறி அவர் போய்விட்டார். Well, I thought if that'll do that to a man about 80 years old, what would it do to me? That's what I want. That's what I want. 80 வயதுள்ள ஒரு மனிதனுக்கு அதனால் அப்படி செய்ய கூடுமானால் அது எனக்கு என்ன செய்யுமோ? எனக்கு அதுதான் தேவை. எனக்கு தேவையானதெல்லாம் அதுவே என்று நான் நினைத்தேன். But what got me was this. Now we're talking on demons now. ஆனால் என்னை பற்றி கொண்டது இதுதான். நாம் இப்பொழுது பேய்ப்பு சாசுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். What got me, I watched 2 men, one sat at one side and one the other. என்னை பற்றி கொண்டது என்னவென்றால், நான் 2 மனிதர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒருவன் ஒரு பக்கத்திலும் இன்னொருவன் இன்னொரு பக்கத்திலும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். And when the spirit would fall, the man would raise up and speak in tongues and
shout and turn white around the mouth, and I thought, oh my, if I could only have that. See, how wonderful. Oh, I just love that. ஆவியானது ஊற்றப்படும் போது அந்த இருவரும் எழும்புவார்கள், அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள், சத்தமிடுவார்கள். அவர்களுடைய வாயை சுற்றிலும் வெண்மையாகிவிடும். எனக்கு மட்டும் அது கிடைத்திருந்தால் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். புரிகின்றதா? ஓ, நான் அதை அவ்வளவாய் விரும்புகிறேன். நான் அப்படியே சோழ வயலுக்கு சென்றேன். நான் என் ஜீவிய கதையை உங்களிடம் கூறியிருக்கிறேன். நீங்கள் அதை புத்தகத்தில் வாசித்திருக்கிறீர்கள். நான் இரவு முழுவதுமாக அங்கேயே தூங்கினேன். அடுத்த நாள் அதை சோதித்து பார்க்கும்படி நான் திரும்பி வந்தேன். காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு வழி இருந்தது. அது ஒருவருக்கும் தெரியாது, தேவனுக்கும் எனக்கு மட்டுமே தெரியும். அது என்னவென்றால், நான் ஒரு உவமையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய ஆவியை சந்திக்க போவேன். நீங்கள் அதை நேராக இங்கேயே மேடையின் மேல் பார்க்கலாம். புரிகின்றதா? And so then I got to talking to one of those men. I seen them, they sat close together and they just hold hands and dance and shout. I thought, oh my, that sounds real to me. ஆக பின்னர் அந்த இரு மனிதர்களில் ஒருவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் மிக நெருக்கமாக சேர்ந்து உட்காருவார்கள். நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இருவருமாக கரத்தை பற்றிக் கொண்டு நடனமாடுவார்கள், சத்தமிடுவார்கள். ஓ, என்ன அது எனக்கு மிகவும் தத்துரூபமாய் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். நான் ஒருவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். Very nice man, gentleman type fellow. He said, I said, are you a minister? He said, no sir, I'm just a lay member. அவர் மிக நல்ல மனிதன், நல்ல பண்பாடுள்ள மனிதன். அவரிடம் நான், நீர் ஒரு ஊழியக்காரனா என்றேன். அதற்கு அவர், இல்லை ஐயா, நான் வெறுமனே ஒரு அங்கத்தினன் என்றார். And I got to carry a little conversation with him so I could catch his spirit. See, he didn't know that. Nobody knew it. I never said nothing about it. Years afterwards before mentioning it. அவருடைய ஆவியை பிடிக்கும்படியா நான் சம்பாஷணையை சிறிது தொடர்ந்தேன். புரிகின்றதா? அவருக்கு அது தெரியவில்லை, ஒருவருக்கும் அது தெரியாது. நான் அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் நான் அதை கூறினதற்கு முன்பாக அதை நான் கூறினதே இல்லை. So then, but when I come to find out, it rang through just as perfect a Christian man. That man was absolutely a saint of God. ஆனால் நான் அதை கண்டறிந்த பின்னர் அது உண்மை என்றும் அவ்வளவு பரிபூர்ணமான கிறிஸ்தவ மனிதன் என்றும் ஒலித்தது. அந்த மனிதன் முற்றிலுமாக ஒரு தேவனுடைய பரிசுத்தவான். Brother, that's fine. சகோதரனே, அது அருமையா இருக்கிறது என்றேன். But the strange part, when I got a hold of the other man, it was contrary. ஆனால் அதில் இருக்கும் வினோதமான பகுதி என்னவென்றால், அந்த இன்னொரு மனிதனை நான் கண்டு பற்றி கொண்ட போது அது முரண்பாடாக இருந்தது. He was even living with a woman that wasn't his wife. That's right. அவனுடைய மனைவி அல்லாத ஒரு ஸ்திரீயோடும் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அது உண்மை. I seen it pull up to in a vision. I thought, oh my, it can't be so. ஒரு தரிசனத்தில் நான் அந்த விதமாய் கண்டேன். ஓ, என்ன அந்த விதமாய் இருக்க முடியாது என்று எண்ணினேன். And a man, I thought, now this spirit among them people is wrong. That's all there is to it. அந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த ஆவி தவறானதாக இருக்கிறது. அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான் என்று நான் நினைத்தேன். So that night when went to the meeting and the blessings was falling, I would pray to God and the Holy Spirit, the angel of the Lord, gave witness that it was the Holy Ghost. எனவே அந்த இரவன்று நான் கூட்டத்துக்கு சென்றேன். ஆசீர்வாதங்கள் விழுந்து கொண்டிருந்தன. நானே தேவனிடத்தில் ஜெபித்தேன். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர், அது பரிசுத்த ஆவிதான் என்று எனக்கு சாட்சி பகர்ந்தார். And the same spirit was falling on this man was falling on that man. இந்த மனிதனின் மேல் விழுந்த அதே ஆவிதான் அந்த மனிதனின் மேலும் இருந்தது. And when the spirit would fall, both of them would get up and they'd both shout and scream and praise the Lord and speak in tongues and dance. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது இருவருமாக எழும்பி சத்தமிட்டு கூச்சலிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷைகளில் பேசி நடனமாடுவார்கள். I said, I just can't get it, Lord. I can't see it in the Bible where that could be right. நான் சொன்னேன், கர்த்தாவே, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே. இது சரியாக இருக்க கூடும் என்பதற்கு வேதத்தில் இதை என்னால் எங்கேயும் காண முடியவில்லையே. Now I said, maybe I'm deceived. ஒரு கால் நான் வஞ்சிக்கப்பட்டேனோ என்றேன். I said, now here I'm strictly fundamental in the Bible.
It's got to be this. See? புரிகின்றதா? வேதாகமத்தில் நான் கடினமான அடிப்படை தத்துவக்காரன், அது இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். புரிகின்றதா? And I said, Lord, you know my conditions, and I've got to see it in your word, and I can't understand. நான் சொன்னேன், கர்த்தாவே, உமக்கு தெரியும் என்னுடைய நிலைமை, நான் இதை உம்முடைய வார்த்தையில் கண்டாக வேண்டும், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. When the Holy Spirit's falling on this man, the Holy Spirit's falling on that man, and one of them is a saint and the other is a hypocrite. Now I know it is. பரிசுத்த ஆவி இந்த மனிதனின் மேல் விடும்போது அந்த மனிதனின் மேலும் விடுகிறது. அவர்களில் ஒருவன் பரிசுத்தவான், இன்னொருவனோ மாய்மாலக்காரன். அது அப்படிதான் என்பதை நான் அறிவேன். I know it without. I could have tucked the man out and proved it to him, or called him out right there and told him about it. எனக்கு தெரியும், அந்த மனிதனை எடுத்து அவனுக்கு அதை நிரூபித்திருக்கலாம், அல்லது அவரை அங்கே நின்று அதை குறித்து அவரிடத்தில் கூறியிருக்கலாம். Like I could, that man sitting right here last night was nothing but an imposter as there ever was one sitting there. அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே, நேற்றிரவு சரியாக அங்கே இதுபோன்று உட்கார்ந்திருந்தார். ஒரு போலியானவனே அன்றி வேறொன்றுமில்லை. இதுவரை போலியான வேறொருவன் உட்கார்ந்திருந்தான் என்றால் இவனே ஆவான். I ought to call it out, but he'd raised up and started fussing, so I just let it go on the account of the meeting. But I know him. Yes, sir. நான் அதை அப்பொழுதே கூறியிருக்க வேண்டும், ஆனால் எழும்பி நின்று வீண் சந்தடியை துவங்கி இருப்பான். எனவே கூட்டத்தின் நிமித்தமாக நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் நான் அவரை அறிவேன். ஆமை. There's one, two of them sitting right back there tonight, belongs to a certain church right here in the city. Real critics. I've seen them. அவர்கள் இருவர், அவர்களில் ஒருவன் சரியாக அங்கே பின்னால் அன்றொரு இரவு உட்கார்ந்திருந்தான். இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவன், உண்மையான குற்றம் காண்பவன். நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். But if you would, it just starts the trouble. So I've done it many times. I just let him alone. It's all right. God knows He's the judge. ஆனால் நீங்கள் அப்படி செய்வீர்களானால் உள்ளே தொந்தரவு துவங்கும். நான் அதை பலமுறை செய்திருக்கிறேன். நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அதெல்லாம் சரி, தேவன் அறிவார், அவரே நியாயாதிபதி. Let them call me one time, and then you'll see something take place. You see, let him. அவர்கள் என்னை ஒருவரை அழைக்கட்டும், அப்போது ஏதோ காரியம் சம்பவிக்கிறது நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், அவர்கள் அழைக்கட்டும் என்னை. Like the demon, I never called the demon out. He just comes to me and challenges me. Then's when God went to work. See, that's right. And you've seen what's taking place. அந்த பிசாசை போன்று அந்த பிசாசு வெளியே வரும்படி நான் அழைக்கவே இல்லை. அவன் என்னிடத்தில் வந்து என்னை சவாலுக்கு அழைத்தான். அப்பொழுதுதான் தேவன் கிரியைக்குள்ளாக இறங்கினார். பாருங்கள், அது சரியே. என்ன சம்பவித்தது என்று நீங்களே கண்டீர்கள். All right, but I just let it go. Made a meeting hard, because that spirit was moving right in on me all the time. See, and so I just kept on. சரி, நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் அது எனக்கு கூட்டத்தை கஷ்டமாக்கினது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அந்த ஆவியானது நேராக என்னை நோக்கியே வந்தது. பாருங்கள், எனவே நான் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். But now, these men, I couldn't understand it, and it was 2 years later or 3, when I was up at Greens Mill, Indiana, here, the Scout Reservation. I was back in an old cave where we go to pray. ஆனால் இப்பொழுது இந்த மனிதர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது சுமார் 2 அல்லது 3 வருடங்கள் கழித்து இந்தியானாவில் உள்ள கிரீன்மில் என்ற இடத்தில் உள்ள ஸ்கவுட் ரிசர்வேஷன் சாரணர் ஒதுக்கீட்டிற்கு நான் போயிருந்த போது சம்பவித்தது. அங்கே உள்ள ஒரு பழைய குகைக்குள்ளாக போய் அங்கே நான் ஜெபிக்க போயிருந்தேன். And back there I said, Lord, I can't understand what become of that group of people. அங்கே இருந்தபோது நான், கர்த்தாவே, அந்த ஜனக்கூட்டத்தாருக்கு என்னதான் ஆனது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. The finest people I ever met in my life, and I can't understand how that could be the wrong spirit. என் ஜீவியத்தில் நான் கண்டவர்களில் மிகவும் அருமையான ஜனங்கள் இவர்களே. ஆனால் அது எப்படி தவறான ஆவியாக இருக்க முடியும், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. If then you know the integrity of my heart, you know how I love you and how I've served you. என்னுடைய இருதயத்தின் நேர்மையை நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை எப்படி நேசிக்கிறேன் என்றும் எப்படி உம்மை சேவித்தேன் என்றும் நீர் அறிந்திருக்கிறீர். And the same spirit that's here with me was on them people, and here it was on that guy there just the same. So I couldn't understand. என்னோடு இருக்கின்ற, இங்கே இருக்கின்ற அதே ஆவிதான் அந்த ஜனங்கள் மேல் இருந்தது. இங்கே அது அந்த மனிதனின் மேல் இருந்தது. அங்கேயும் அதே விதமாக இருக்கிறதே என்று கூறினேன். எனவே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. And the Lord come down in His mercy and showed me. Here's where it was. It has to be scriptural first. கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் இறங்கி வந்து எனக்கு அதை காட்டினார். இங்கேதான் அது இருக்கிறது.
அது முதலாவதாக வேத வார்த்தைகளின்படியாய் இருக்க வேண்டும். He said, take up your Bible. And I picked up my Bible, and I guess I held that Bible for 10 minutes without any more word coming. அவர் என்னிடத்தில் உன்னுடைய வேதத்தை கரத்தில் எடு என்றார். 10 நிமிடங்களுக்கு நான் அந்த வேதாகமத்தை அப்படியே பிரித்திருந்தேன். அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் வரவில்லை. I waited just a few moments. I heard him say again, turn to Hebrews 6 and start reading. நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். அவர் மீண்டுமாய் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வாசிக்க துவங்கு என்றார். And I did. And it would come down there where it said the rain cometh off upon the earth to water it and prepare it, dress it, for which is but the thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. And I caught it right there. நான் வாசிக்கலானேன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிர்களை முளைப்பிக்கும் என்றிருந்தது. முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமோ சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று கூறுவது மட்டுமாய் வாசித்தேன். நான் சரியாக அந்த இடத்தில் புரிந்து கொண்டேன். I thought, there it is. Thanks be to God. There it is. See? அங்கே அது இருக்கிறது. தேவனுக்கு நன்றி உரித்தாகுக. அங்கே அது இருக்கிறது என்று நான் எண்ணினேன். புரிகின்றதா? Now Jesus said a sower went forth sowing seeds, didn't he? இப்பொழுது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு கூறினார் இல்லையா? You're all Christians here. Everyone held up their hands anyhow. Pentecostal, born again Christians. இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாலும் பெந்தேகோஸ்துக்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் கை உயர்த்தினீர்கள். சரி. And he said a sower went forth sowing seed. And while he slept, his death between seeds. And while he slept, an enemy come and sowed tares in that field. அவர் சொன்னார், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் நித்திரை பண்ணுகையில் என்றார். அதாவது அவனுடைய இளைப்பாறுதல் மரணம் இடையே, புரிகின்றதா? அவன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து வயலில் களைகளை விதைத்தான் என்றார். What is tares? Weeds, briars and things. களைகள் என்றால் என்ன? புல் பூண்டுகள், முட்கள் முதலான காரியங்கள். Now, and when the husbandman, the preacher, saw these tares growing, said, let me go pull them up. He said, no, you pull up the wheat also. Let them both grow together. போதகர்கள் இந்த களைகள் வளர்கின்றதை கண்டபோது, நாங்கள் போய் அதை பிடுங்கி எடுப்போம் என்றார்கள். அதற்கு வீட்டெஜமான், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கோதுமையும் கூட பிடுங்கி விடுவீர்கள், அவைகள் இரண்டையும் சேர்ந்து வளர விடுங்கள் என்று கூறினார்.